இன்னைக்கு நாகையில நடக்கிற இந்த கண்டன முழக்கம் இலங்கை ராணுவம் பல வருஷமா நம்ம தமிழ் வீரர்களோட வாழ்க்கையோட உயிரோட விளையாடிட்டு இருக்காங்க. இந்த விளையாட்டை மத்திய அரசு மாநில அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. புலிக்குட்டிகள் நாங்கள். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன். இதுதான் நடக்கும். உலக வரைபடத்துல இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும். பக்கத்து வீட்டுக்காரனாச்சே எந்த பிரச்சனையும் ஆனான்னு அடங்கி இருக்கும். எங்க பொறுமையை சோதிச்சிடாதீங்க. அதாவது ஏதோ வந்தோம், கூட்டம் கூடணும், உணர்ச்சி விதமா பேசணும், கலைஞ்சி போனோம்னு இல்லாம இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்கள்ல நம்ம ஈடுபடணும். அது அவசியம். அடுத்து என்னுடைய படத்தை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். காவலன் படத்தை பெரிய வெற்றி படமாக்கியவங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்து வேலாயுதம். காவலன்ல கொஞ்சம் குத்துப்பாட்டுலாம் இல்லைன்னு எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வேலாயுதத்துல 1க்கு 2 பாட்டாவே இருக்கு. ஒரு நல்ல மாஸ் பிலிமா வரும், ஒரு நல்ல நோக்கம் இருக்கும் படத்துல. உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். அந்த இடத்துக்கு கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் பத்தாது, அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவருடைய 100வது வயசில் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. என்ன விஜய் அவங்களே 2011க்கு அப்புறம் எந்த மீனவர்களும் தாக்கப்படவில்லையா? ஏன் எந்த போராட்டமும் அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை? காவலன் படம் ரிலீஸ் பிரச்சனையாச்சு, மீனவர்கள் போராட்டம் பண்ணீங்க. வாரிசு படம் ரிலீஸ் பிரச்சனையாச்சு. அரசியலுக்கு நிச்சயமாக முடிவு பண்ணிட்டீங்க. நாளைக்கு நாகை மீட்டிங்ல என்ன ஜனநாயக போர்னு உருட்டிட்டு ஜனநாயகன் படத்தை வெற்றி பெற செய்ய சொல்லி கேட்பீங்களா? உங்க சுயநலத்துக்காக அரசியலுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன்னு மக்களை ஏமாத்துறீங்க, பெரிய நடிகன்னு நிரூபிச்சிட்டீங்க.